இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம கேரமல் புட்டிங் எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வானல் அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு ஒரு 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கைவிடாமல் இது ஒரு பக்கம் நல்லா நம்மளுக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க ப்ரெட்டு நல்லா துண்டு துண்டாக பிச்சு இதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 2 எக்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைன்ற அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகம் சேர்த்திக்கலாம். நம்ம கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிடுவோம். இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே மூடி போட்டு சும்மா கரன்னு சும்மா இதை ஒரு அரைச்சி எடுத்துப்போம். இதை அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கிண்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரௌனிஷ் கலராக மாறும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். வந்தோடனே அடுப்பு பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேரமல் வந்துச்சு. நம்மக்கிட்ட மோல்டு இல்லாதனால நம்ம பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது நம்மளோட மோல்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் இருந்தால் அவன் வச்சுக்கோங்க. எங்கிட்ட அவன் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இட்லி உண்டல் தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இதில் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் வைக்க போகிறோம். நான் தூக்கிடுவோன்னு ஒரு பயமாக இருக்குது. இதெல்லாம் அது வேணாம், வேறு ஏதாச்சும் வைப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் அது கிடைக்காதனால நம்ம அந்த இட்லி உடைய அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதே வச்சு பேஸ்மாக நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை தூக்கி வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் அடியில் சூடாகட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற டைமில் அது வந்து நம்மளுக்கு முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க இந்த மாதிரி தான் வந்து தூங்கி இருந்தோடனே அழுறாங்கன்னா மறக்காமல் கம்மனை போட்டு விடுங்க. மூஞ்ச கட்டுப்பா. எங்கள் அம்மா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராச்சும் வாழை இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து இதில் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்ட வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் இதை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பாயில் ஆக விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சு 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ என்ன கண்டிஷன் சொல்லி பார்க்கலாம். அங்கே சூடாக இருக்கலாம். துணி வச்சு எடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா பொசுன்னு வந்துட்டுக்குது. அதனால் சும்மா குத்தி பார்த்திங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம அப்படியே ஏன்னா நம்ம ஆவரி தானே எடுத்ததுனால இப்போ கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கைஸ். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போட்டு போங்க கைஸ். ஓகே டாடா பை see you. பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு கைஸ். அதாவது நம்ம ஒன்று செஞ்சால் அது ஒன்றா வந்துச்சு. அது என்ன மாதிரி வந்துருக்கு நீங்களே கொஞ்சம் கமெண்டில் பாருங்கள் கைஸ். கமெண்ட்லாம் வீடியோவில் பாருங்கள் கைஸ். நம்ம வந்து மேலே வந்து ஒரு வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்தோம். அதில் வந்த மாதிரி இது அப்படியே மெல்ட் ஆகி வரும்னு பார்த்தா இது கட்டி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கெலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக கேக் மட்டும் அருமையாக வந்துச்சு பாருங்கள். அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கேக் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துச்சு பார்த்தீங்களா. அதில் காட்டுற மாதிரியே அருமையாக வந்துச்சு கேக் மட்டும். ஆனால் மேலே இருக்க கேரமல் புட்டிங் வரல கைஸ். It's probably like fucking PT scary. Let's click on it. இந்த மாதிரி நீங்கள் சொதப்பன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகே டாடா பை see you.